அங்கல்ல கூப்பிட்டது கொஞ்சம் அதிகப்படியான ஒரு விமர்சனம் இருக்கு. நம்ம இருக்குல்ல, பெரிய குற்றம் இல்லை. சரி, ஒரு முதலமைச்சரை பார்த்து இயல்பா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் நீ வா போன்னு பேசுற எடப்பாடியை நோக்கி உங்களுக்கு கொஞ்சம் கூட சொரணையே வரலையே ஏன் திமுகவுக்கு? ஊழல் கட்சின்னு விமர்சிக்கிறார். ஊழல் செஞ்சுட்டு பயந்துகிட்டு போய் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொல்றதெல்லாம் கடுமையான குற்றச்சாட்டு. நாங்கள் எங்க ஊழல் செஞ்சோம், எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியுமான்னு எடப்பாடி நேரம் சவால் விட்டுருக்கணும். அவர்கிட்ட அந்த விஷயத்துல சத்தத்தை காணா அதிமுக வாக்கு வங்கியை நோக்கி குறி வச்சுட்டார். வெளிப்படையான ஒரு அப்பீலை கொடுத்திருக்கிறார். அப்படி பிஜேபி வீசிய வலைக்கு சிக்காமல் தொடர்ந்து அதிமுகவில் பயணித்த பிறகும் 2 தேர்தல்கள் நம்ம தோல்வியை சந்திச்சோம் அப்படின்னா அவங்களுக்கும் சில இதில் யோசனை ஆரம்பிச்சா விஜயனுடைய அந்த அப்பீலுக்கு ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். 10 ஓட்டு போனாலும் அது அதிமுகவுக்கு இழப்பு தான். அப்போ எடப்பாடி உஷாரா இருக்கணும்னு சொல்றாங்க. நான் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சேன், வேற என்ன இதுக்கு கட்சி ஆரம்பிச்சேன்லாம் ஒரு வார்த்தை இருப்பேன். அதெல்லாம் ஒரு தலைவர் பேசுற பேச்சல்ல. இந்த நெத்தியில ரிப்பனை கட்டிக்கிட்டு வர்றது இதெல்லாம் தலைவர்கள் செய்யற காரியம் அல்ல. ரசிகர்களை தொண்டனா மாத்தணும்னா முதல்ல தலைவன் தகுதி இல்லவனா மாறணும். எம்ஜிஆரின் பெயரை சொல்லி என் தலைவர் அவர்னு சொல்லி விஜயகாந்த் தலைவர்னு சொல்லல. பொலிட்டிக்கல் இம்பாக்ட் அதிமுக மேலதான். அவர் வீசின வலை தேமுதிகவுக்கு அல்ல. அங்க வீசி பிடிக்கிறதுக்கு பெருசாவும் இல்லை. அப்ப நான் அப்படி போற நமக்கு என்ன மரியாதைன்னு புத்தியுள்ள ரசிகர்கள் யோசிக்கணும். விஜய் கிட்ட ரசிகர்கள் உஷாரா இருக்கும். அவர் கூட்டுகிற இந்த கூட்டங்களுக்கு இந்த மாதிரி போய் எக்கி போகாதீங்க. உங்கள் உடல்நிலையும் உங்கள் உயிரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு தான் நம்ம அப்பீல் பண்ண வேண்டியிருக்கு. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு XP லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. மாநாடு தாவிகாவுடைய 2வது மாநாடு முடிஞ்சிருச்சு. அதை பற்றி நிறைய பேசியாச்சு. 3வது மாநாடும் கொங்கில் அதற்கான ஏற்பாடுகளில் தாவேக்கா இறங்கியிருக்கிறது. என்றைக்கு அப்படிங்கிற இன்னும் அஃபிஷியல் அறிக்கை மட்டும்தான் வரலை. என்ன இதை நோக்கி தாவேக்கா போகிறதா உங்களோட பார்வையில் பார்க்குறீங்க? அவரே வெளிப்படையாக அறிவிச்சதை பார்த்தா ஆட்சியை நோக்கி தான் போகிறாங்க. அது சாத்தியமா, எத்தனை தடைகள் இருக்கு, என்னவெல்லாம் தேவை அப்படின்னு வேணா பேசலாமே தவிர அவருடைய நோக்கம் தான் தெரியுது இல்லை. ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறார், முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறார், தன் தலைமையில் அணி அமையணும் அல்லது தானே தனியாக நிற்கணும் அப்படின்ற அந்த விஷயங்களெல்லாம் அவருடைய பேச்சில் இருந்து நம்ம ரீட் பண்ண முடியுது. இந்த மாநாட்டில் 2வது மாநாட்டில் பேசினதை வச்சு எல்லாருடைய விமர்சனங்களா என்ன இருக்குன்னா அதிமுக தான் மெயின் டார்கெட்டா இருக்கிறது. வெளிப்படையான தாக்குதல். ஏன்னா ஏற்கனவே பிரகடனப்படுத்திட்டார் எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபின்னு. அது ஒன்றும் புது விஷயம் இல்லை. முதல் முறையாக அதிமுக தலைமை மீதான விமர்சனத்தை வச்சிருக்கிறார். ஊழல் கட்சின்னு விமர்சிக்கிறார். ஊழல் செஞ்சுட்டு பயந்துகிட்டு போய் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொல்றதெல்லாம் கடுமையான குற்றச்சாட்டு. ஏனோ இன்னும் அந்த வார்த்தைக்கு மட்டும் பதில் வரல. அதிமுக தொண்டர்கள் போக மாட்டாங்கன்னு கூட ஜெயக்குமார் இவங்கெல்லாம் சொன்னதை பார்த்தேன். நாங்கள் எங்க ஊழல் செஞ்சோம், எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியுமான்னு எடப்பாடி நேரம் சவால் விட்டுருக்கணும். அவர்கிட்ட அந்த விஷயத்துல சத்தத்தை காணா அதிமுக வாக்கு வங்கியை நோக்கி குறி வச்சுட்டார். வெளிப்படையான ஒரு அப்பீலை கொடுத்திருக்கிறார் இல்லையா. அவங்க எல்லாம் வேதனையில துடிக்கிறாங்க. 26ல என்ன முடிவு எடுப்பாங்க, நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்றாரு. ஏன் அவங்க அதிமுக தொண்டை நல்ல முடிவுனா எடப்பாடியை தானே ஆதரிக்கணும். ஆதரிக்காதீங்கிறத மறைமுகமா ஒரு அப்பீல் பண்றாரு. நான் என்னுடைய தலைவர் எம்ஜிஆர் தான் ஒரு சப்போர்ட்டிவா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர்றார். இது பலன் அளிக்குமா அளிக்காதா அப்படின்லாம் அளவிடுறதுக்கு கருவிகள் கிடையாது. ஆனால் இதை சுலபமா கடந்து போகாதீங்கன்னு வேணா நான் ஒரு பத்திரிகையாளராக சொல்றேன். பிஜேபி இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை எடுத்து பார்த்து தோல்வி அடைஞ்சாங்க ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு. அதே போன்ற ஒரு ரிசல்ட் தான் விஜய்க்கும் கிடைக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். விஜய்க்கு இருக்கிற அந்த பிரபல்யம் ஏதேதோ காரணங்களால் சோர்ந்து போயும் அயற்சியிலும் வேதனையிலும் வெம்பி இருக்கிற அதிமுக தொண்டர்கள் எல்லோரையும் ஒரு பார்வை பார்க்க மாட்டாங்க. அப்படி பிஜேபி வீசிய வலைக்கு சிக்காமல் தொடர்ந்து அதிமுகவில் பயணித்த பிறகும் 2 தேர்தல்கள் நம்ம தோல்வியை சந்திச்சோம் அப்படின்னா அவங்களுக்கும் சில இதில் யோசனை ஆரம்பிச்சா விஜயனுடைய அந்த அப்பீலுக்கு ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். 10 ஓட்டு போனாலும் அது அதிமுகவுக்கு இழப்பு தான். அப்போ எடப்பாடி உஷாரா இருக்கணும்னு சொல்றாங்க. புதிதா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றாரு, அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்றாரு. அந்த கட்சி தலைவர்களை போஸ்டர்ல வச்சு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லி, இதுவே ஊழல் தானே. அந்த கட்சி ஆக்டிவா தானே இருக்கு. அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்ல வேண்டியவங்க சொல்லட்டும். ஊழல்ங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டாம்.
இது ஒரு நாகரிகம் இல்லைன்னு கூட நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்த. நீங்க அண்ணா துவங்கிய கட்சி, அவர் நிறுவனராக இருக்கிற திமுக இன்னைக்கு ஆட்சியில் ஆளுங்கட்சியா இருக்காங்க. அண்ணா நிறுவிய திமுக ஆட்சியில இருக்கு. எம்ஜிஆர் நிறுவிய அண்ணா திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பிரச்சாரத்தையே பாதி தொடங்கி போய்கிட்டு இருக்கிற போது அந்த இரண்டு தலைவர்களையும் கிட்டத்தட்ட இரவல் வாங்கின மாதிரி சமகாலத்தில் பயன்படுத்துவது சரியல்ல. காமராஜரை கொள்கை வழிகாட்டியா காட்டுறாரு. காமராஜரை காமிச்சிட்டே ஓட்டு கேட்க போறாருன்னா அது காங்கிரஸ் சங்கடத்துல ஆழ்த்தும். ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தலைவர் எங்க கட்சியினுடைய தலைவர்ன்ற ஒரு இது இருக்குது. காமராஜர் எல்லாருக்குமான தலைவராக இருக்கலாம், அவரை சமுதாயத்துக்குள்ளேயும் சுருக்க போறது இல்லை, அரசியல் ரீதியாக சுருக்கூடாது. பட் தேர்தல் அரசியல்னு வந்துட்டா காமராஜர் படத்தை யார் காட்டுவா? காங்கிரஸ். பிஜேபி மேடைகள்ல காமராஜர் காட்டுவாங்களா? காட்டினா அது ஆக்வர்டா இருக்கும்ல. அப்போ பொருத்தமான இடம் அந்த கூட்டணியில திமுக அங்க இருக்கிறதுனால அந்த கூட்டணி மேடைகள்ல தான் காமராஜர் அலங்கரிக்கப்படுவது அரசியல் ரீதியாக அவருக்கு கௌரவமே தவிர அவரை நாங்கள் பெருமைப்படுத்துறோம்னு சொல்லி என்டிஏ கூட்டத்தில் வச்சீங்கன்னா காமராஜரை நீங்கள் சிறுமைப்படுத்துறீங்க அர்த்தம். உதாரணத்துக்கு இது போல எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். குறைஞ்சபட்ச அரசியல் நாகரிகம், அவரவர் தலைவர்களை அவரவர் கொண்டாடணும் அப்படிங்கிறது. ஏன் தன்னுடைய முகத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறாரா? இல்ல, அது என்ன நினைக்கிறான் ரொம்ப எல்லாம் உள்ள போய் பாக்குறதுக்கு அது விஜய் கிட்ட தான் நம்ம கேட்கணும். அவரு என்னை தவிர இங்க வேற யாரும் பெரிய ஆட்கள் இல்லைங்கிறது மறைமுகமா சொன்னதா தான் நான் ஒத்துக்கிறேன். எல்லா தொகுதிகளும் நானே நிற்பதாக நினைத்து வாக்களிங்கெல்லாம் ஊரறிஞ்ச முகம் என்கிட்ட இல்ல. உங்கள் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன், எனக்காக போடுங்கன்னு அவர் அந்த அப்பீல வைக்கிறார். அது செய்வேன் இது செய்வேன்லாம் உருட்ட மாட்டேன், நான் நல்லது செய்வேன்னு சிம்பிளா முடிச்சோம்னா புதுசா கொள்கை இல்லைன்னு சொல்றார். இதையெல்லாம் மக்கள் கிட்ட போய் மற்றவங்க எடுத்து சொல்லட்டும். மக்கள் எப்படி பாக்குறாங்க? திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரு கண்கள் அப்படின்னு முதல் மாநாட்டுல பேசியிருந்தார். தமிழ் தேசியம் தொடர்பான அந்த ஈழ மக்களுடைய இப்போது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள், அவங்க தொடர்பான ஒரு வார்த்தையை கூட இரண்டு மாநாட்டிலுமே இதை வேல்முருகன் போன்றவங்க, சீமான் போன்றவங்க தமிழ் தேசியத்தை, தமிழர்கள் மீதான அந்த அபிமானத்தை தொடர்ந்து அரசியல் லாபங்களை கருதாமல் முன்னெடுக்கிற கட்சிகள் தான் அம்பலப்படுத்தும். விஜயகாந்த் அவருடைய போஸ்டரை கட்சியினர் பயன்படுத்த, அது அரசியல் ரீதியா இம்பாக்டுக்காக அவரும் பயன்படுத்த நினைச்சாருன்னா பார்க்கல. ஒரு மதுரையில நடந்தனால ஒரு நன்றி கடனா சொன்னாருன்னா பாக்குறேன், பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட் அண்ணா திமுகவை அப்படி எடுத்துக்க முடியாது. எம்ஜிஆர் பெயரை சொன்னதற்கும் விஜயகாந்த் பெயரை பிரேமலதா அம்மா அவர்களே கோவப்பட்டிருக்காங்க. அவங்க எப்படின்னா அவங்களுடைய நேரடியாக பெர்மிஷன் கேட்டு வச்சுங்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு இது கிடையாது. அது இல்ல, சீமான் சொன்னது கரெக்ட் தானே. சீமான் என்ன சொன்னார்னா, விஜய் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எத்தனை முறை போய் சந்திச்சார் விஜய்? விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு ஆதரவு தெரிவிச்சிருப்பாரா? நான் அவருக்காக பிரச்சாரம் பண்ணனே, இப்ப வந்து விஜயகாந்த் அண்ணன் சொல்றாருன்னு சீமான் அவர்கள் சொன்னார். சரின்னு சொல்ற போது அது பிரேமலதா பதில் சொல்லிக்குவா, நம்ம ஜஸ்ட் கவனிச்சுட்டு போலாம். நாம பொலிட்டிக்கல் இம்பாக்ட், அதனோட இன்ஃபரன்ஸ் அதை பத்தி தான் நம்ம பேச முடியும். விஜயகாந்த் பெயரை சொல்லி தேமுதிகவினர் வாக்குகளை வாங்குவதற்கு உள்ள அந்த வாய்ப்பும், எம்ஜிஆரின் பெயரை சொல்லி என் தலைவர் அவர்னு சொல்லி விஜயகாந்த் தலைவர்னு சொல்லல, எனக்கு பிடித்த தலைவரும் நடிகரும் எம்ஜிஆர் சொன்னதன் மூலமா அதிமுகவினுடைய உள் அரசியலை பேசி அந்த அதிமுக தலைமை திறமையற்ற தலைமையா இருக்குன்னு சொல்லி அவர்கள் ஊழல் செய்ததன் காரணமா பயந்து போய் பிஜேபியோட சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிறகு அந்த தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். அவர்கள் 26 என்ன முடிவு எடுப்பார்னு ரொம்ப ஊடுருவி உள்ள போனதை பார்த்தா பொலிட்டிக்கல் இம்பாக்ட் அதிமுக மேலதான். அவர் வீசின வலை தேமுதிகவுக்கு அல்ல. அங்க வீசி பிடிக்கிறதுக்கு பெருசாவும் இல்லை, நான் நக்கல் பண்ணல. கம்பேர்ட் டு ஏடிஎம்கே, டிஎம்டிஎம்கே வாக்கு வங்கி ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றேன். இப்போ தாவேக்கா வந்ததுல இருந்தே சீமான் அவர்களுக்கு பாதிப்பு, சீமானுக்கு தான் முதல் பாதிப்பு. இப்போ கடந்து வந்து சிறுபான்மையினர் வாக்கு குறி வைக்கிறாங்க, திருமாவளவனருக்கு பெரு பாதிப்புன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா தாவேக்கானுடைய டார்கெட் ஃபுல்லா அதிமுக தான். சரி, அவங்க மட்டும் தான் ஓட்டு போட போறாங்களா? இல்ல அதிமுக காரங்க அத்தனை பேர் போயிடுவாங்களா விஜய் கிட்ட? எல்லாரும் போயிடுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒருத்தங்க கூட போக மாட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். அரசியல்ல எதுவும் சாத்தியம். உஷாராயிருங்கன்னு சொல்றோம். சுய பரிசோதனை பண்ணுங்க. இளைஞர்களை நான் என்னைக்கு சேர்ந்து போன 5 லட்சம் பேர் எடுத்துட்டா கூட எல்லாரும் இளைஞர்கள் தான், மேக்சிமம் இளைஞர்கள். அப்ப இளைஞர் பட்டாளத்தை இதுவரை வைத்திருந்த எல்லோருமே பதட்டப்படணும். நான் சீமான தனியா சொன்னபோது கூட நான் அதை ஒத்துக்கல. சீமான், அண்ணாமலை, திருமாவளவன், இளம்பெண்கள் பாசறை வைத்திருக்கிற அதிமுக, இளைஞரணி ஒன்னை உருவாக்கி அதுக்கு தலைவராகவே இருந்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறார். இன்னைக்கு செயலாளராக இருக்கிறவர் உதயநிதி துணை முதல்வராக ஆயிட்டார்னு அவ்வளவு அடையாளங்களை கொடுத்த பிறகும் இத்தனை இளைஞர் போறான்னா திமுக தான் உஷாரா இருக்கணும் தான் நான் எல்லாரும் சொல்றேன். இவர் ஓட்டு தான் இங்க போகணும்லாம் அதெல்லாம் சும்மா அரை மணி நேரம் வேற வேலை இல்லாம வேணா நம்ம பேசலாம். எனக்கு அதுல உடன்பாடும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அதை அளவிடுறதுக்கெல்லாம் கருவிகள் கிடையாது. எல்லோருக்கும் பாதிப்பு இருக்கும். ஓகே, கடந்த முதல் மாநாட்டுல ஊனு கத்துறதுக்கு கூச்சல் போடுறதுக்குலாம் நான் வரல, ஆரோக்கியமான அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த மாநாட்டுல வேட்டு ஓட்டுன்னு பஞ்ச் டைலாக்லாம் இல்ல, பஞ்ச் டைலாக் பேசுறத பத்தி கூட தப்பு இல்ல. நான் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சேன், வேற என்ன இதுக்கு கட்சி ஆரம்பிச்சேன்லாம் ஒரு வார்த்தை, அதெல்லாம் வந்து ஒரு தலைவர் பேசுற பேச்சல்ல. பஞ்ச் டைலாக்கோ அந்த ராஜேந்தர் மாதிரி சில வசனங்கள் நல்லா அமைஞ்சா, இப்போ என்னன்னா நான் அடைக்கலம் தேடி வரவில்லை படைக்கலம் கூட வந்திருக்கலாம், ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் கிண்டல் பண்ண வேண்டாம். இந்த நெத்தியில ரிப்பனை கட்டிக்கிட்டு வர்றது இதெல்லாம் தலைவர்கள் செய்யற காரியம் அல்ல. அந்த 5 லட்சம் பேரும் அதை ரசிப்பான், நான் மறுக்கல.
அவங்களுக்காக தான் என்ன உற்சாகப்படுத்ததான் பேசினாலும் ரசிப்பாங்க. நான் ரிப்பனை கட்டினேன்னு சொல்லலாம். அது வந்து பெரிய கொலை குற்றம் அல்ல, ஒரு ஒரு கொடிய குற்றமும் அல்ல. அந்த 5 லட்சம் பேரை மட்டும்தான் குறி வச்சு நீங்க மாநாட்டம் நடத்துறீங்களா? தாய்மார்கள், பெண்கள், குழந்தைகள் வச்சிருக்கோம் வராதீங்கன்னு அறிக்கை விட்டீங்க. அதனாலதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரளாம இருந்துச்சு. இல்லாட்டி மதுரை குலுங்கி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். சில காரணம் சில வீட்டுல இருந்து ரசிச்சவங்களும் இருக்கிறாங்க, பார்த்தவங்களும் இருக்கிறாங்க, கவனிச்சவங்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பா. அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? அவங்க இந்த ரிப்பன் கட்டினதை யாராவது ஒருத்தர் ரசிப்பானா? ஒரு பெண்மணி ரசிப்பாங்களா? நம்மை ஆள போகிற அல்லது ஆள நினைக்கிற ஒரு தலைவன் இப்படி வரலாமான்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? இல்ல கொள்கையே இல்லையே, திட்டங்களே சரி, இல்லையே. அதைத்தான் அதை மக்கள் கவனிக்கட்டும். நான் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு நல்லது பண்ணுவேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்லது பண்ணுவேன், திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு இல்ல அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்றாரான்னு பார்ப்போம். தேவையான ஆனால் தேர்தல் கண்ணுக்கட்டி நேர தூரத்தில் தேர்தலை வைத்துக் கொண்டு நடக்கிற ஒரு மாநாட்டுல அதை பத்தி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் யாராவது பேச சமகால அரசியல் நடக்கிற எந்த பிரச்சனையுமே பேசல. அந்த மதுரையில நடந்த ஒரு சிக்கலை கூட பேசலையே அவரு. நீங்கள் ஆட்சி செய்கிற ஒரு புரிதலோட இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? என்ன நினைச்சா அவருக்கு ஓட்டு போடுறது? இல்ல அப்படி அதை பத்தி நீங்க ஓட்டு போடுறதுன்னா அதெல்லாம் ஆய்வு பண்ணி ஓட்டு போடுங்க. நான் மற்றவங்களுக்கும் சொல்லுவேன், விஜய்க்கு ஓட்டு போடுற முன்னாடி அவர்கிட்ட என்ன தகுதி இருக்கு, என்ன தகுதி இல்லை, எதனால மற்றவங்களை பிடிக்காம நம்ம அவர்கிட்ட போறோம்னு முடிவு பண்ணிட்டு போடுங்க. அவ்வளவுதான். அதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்படணும். மக்கள் எல்லாத்தையும் கவனிக்கணும்னு தான் என்னை போட்டு தொடர்ந்து சொல்றேன். எல்லாத்தையும் கவனிங்க, எடை போடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க. ரசிகர்களை விடுங்க. அவங்க ஒரு மனநிலையில, ஒரு ஏகாந்த மனநிலையில இருப்பாங்க. என்ன நடந்தாலும் தெரியாது, அப்படியே ஒரு இதுல இருப்பாங்க. விஜய் தான் விஜய் தான் விஜய் 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 சீமான் சொல்லி கொடுத்த சொன்னா 2 வசனம், அதை நம்ம சொல்லக்கூடாது. அப்படிதான் ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. தப்பு இல்லை. அதே தான் சீமானை நோக்கி நீ என்ன கொள்கை வச்சுக்கணும், எனக்கு சீமான் 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 சொல்றோம்னு இருக்கிறான். ஆனா அதை தாண்டி மற்றவங்களுடைய ஆதரவு இருந்தாதான் நீங்க ஆட்சிங்கிறத பயணத்தை தொடர முடியும். இல்லாட்டி சும்மா இப்படியே 8% 10% வச்சுக்கிட்டே காலம்புற இருக்க வேண்டியதுதான். அது காலப்போக்கில் கரையவும் செய்யும். ரசிகர்களை தொண்டனா மாத்தணும்னா முதல்ல தலைவன் தகுதி இல்லவனா மாறணும். அந்த தலைவன் அரசியல் மெசேஜ அவனுக்கு புகுத்தணும். முதலமைச்சர் அவர்கள் அது யாரா வேணா இருக்கட்டும், அந்த அங்கிள் விமர்சிச்சது, அப்புறம் நான் தாய்மாமன் பேசினது, இல்ல தாய்மாமன் சொன்னதெல்லாம் கூட ஒரு உரிமையில சென்டிமெண்டலா ஒரு வலைவீச்சுன்னு கூட எடுத்துக்க. பெண்கள் ஓட்டை கவர இளம் பெண்களை உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது கூட தப்பான வார்த்தை கிடையாது. தாய்மாமன்கிறது ஒண்ணு தப்பான வார்த்தை. அங்கிள்னு கூப்பிட்டது கொஞ்சம் அதிகப்படியான ஒரு விமர்சனம் இருக்கு, நம்ம இருக்குல்ல, பெரிய குற்றம் இல்லை. ஆனா அவர் அங்கிள்னு கூப்பிட்டதுக்கு திமுக இவ்வளவு கோவப்படுது. நீ வா போன்னு எடப்பாடி டெய்லி சொல்றாரு, என்ன பண்ணுங்க? இல்ல அங்கிள்ன்றதுக்கு வேற மீனிங் அதெல்லாம் அப்படி நீங்க 1000 மீனிங் எடுக்காது. அங்கிள்னு சொல்றதை நான் நிச்சயமா அந்த ஆங்கிள் ஒத்துக்க மாட்டேன். விஜய் சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லுங்க, பரிசீலிக்கலாம் நான் சொல்லுவேன். ஆமா விஜய் தானே, மாத்திக்கட்டும். என்ன இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் என்ன அங்கிள் அப்படின்னு கேக்குறா, அவர் அங்கிள்னே கூப்பிட்ட கூட இருக்கலாம் விஜய் அப்பா கூட போற காலங்கள்ல. நான் அதுக்குள்ள வரல, ஏதோ அதுக்காக ஏதோ சொல்லக்கூடாதது சொல்லிட்டாரு அப்படின்லாம் நான் எடுத்துக்கல. சரி, ஓகே. நீங்க அந்த கோபம் விஜய் மேல இந்த வார்த்தை சரி ஒரு முதலமைச்சரை பார்த்து இயல்பா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் நீ வா போன்னு பேசுற எடப்பாடியை நோக்கி உங்களுக்கு கொஞ்சம் கூட சொரணையே வரலையே ஏன் திமுகவுக்கு? கண்டிப்பா கேட்போம். இந்த மாநாட்டில் முகம் சுளிக்கிற விஷயங்களை தாண்டி முன்னாடி சொன்னீங்க 5 லட்சம் பேர் கூடியிருக்காங்க, அப்போ அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் கொண்டாடுவீங்க அப்படின்னு. அந்த கொண்டாடுறவங்கள கை காலை உடஞ்சி போகிற அளவுக்கு வந்து சில சம்பவங்கள் நடந்துச்சு. கிரீஸ் டப்பால 10 அடி கம்பியை வந்து நட்டிருக்காங்க. அதை தாண்டி உணர்ச்சி மிக்க வராங்கன்னு தெரிஞ்சுதானே நீங்கள் போறீங்க, உங்களை தேடி அப்படி வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் போறீங்க. கிரீஸ் டப்பா இது பண்றதும் மேலே ஏறினவங்கள ஒரு காக்கா குருவி கூட அப்படி தூக்கி போடலாமான்னு தெரியல. என்ன சொல்லுவேன்னா, ஒரு இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து, ஒரு தலைவன் மீது நம்பிக்கை வைத்து, ஒரு தலைவன் மேல மனசை பறிகொடுத்து போறாங்க இல்லையா ரசிகர்கள் தொண்டர்கள்னு. அப்ப நான் அப்படி போற நமக்கு என்ன மரியாதைன்னு புத்தியுள்ள ரசிகர்கள் யோசிக்கணும். நான் அதனாலதான் சினிமானாலே நமக்கு அந்த மாதிரி ரசிகர்கள் இந்த பாலாபிஷேகம் பண்றதெல்லாம் நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பல. அதை விட அடிமுட்டாள்தானே வேற எதுவும் கிடையாது. நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் ஏதோ ரசிகர் மன்றங்களுக்கு எதிரி அப்படிலாம் இல்லை. விஜயை நானும் ரசிக்கிறேன், அஜித்தை நானும் ரசிக்கிறேன், ரஜினியை ரசிப்போம், வடிவேலை ஒரு ஒரு நடிப்பை ரசிக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இப்படி தூக்கி போடுவான், ஆனாலும் நான் அதை பிடிச்சுக்கிட்டு ஏறின கிரீஸ் தடை வச்சிருந்தாங்கன்னு ஏதோ சொல்றாங்க. அந்த கிரில்ல ஏன்னா பிடிச்சு ஏற விஜயினுடைய பாதுகாப்பு முக்கியம் என்பதை நான் மறுக்கல. இந்த பவுன்சர்களை பத்தி நான் 3 மாசம் முன்னாடியே சொன்னேன். விஜய் கவனமா இருக்கணும், பவுன்சர் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. நீங்க இந்த இப்படி இடிக்கிறது அவன் வீட்டுல போய் சொல்லுவான், அந்த வீட்டுல அவன் சொல்லி 3 ஓட்டு விழலான்றது. நான் உங்க ஓட்டு கணக்குக்கே கூட நான் வர்றேன். என்னடா கை முறிஞ்சிருச்சுமா, அதுதான் அவன் கூட்டத்துக்கு போகாதுன்னு சொன்னா கேட்கிறே இல்லை, என்னைய வேற ஓட்டு போட சொன்னேன் அப்படின்னு அவங்க அம்மா திட்டாங்க. நான் இயல்பா பேசுறேன். ஒரு அந்த வீட்டை பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. இல்ல சார், மனசாட்சி வேணா அப்படி தூக்கி போடுறது. அப்ப நான் என்ன கேட்பேன், உனக்கு புத்தி இருந்தா நீ ஏன் அங்கே போன? சரி, அதை நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் ஆரம்பத்துல இருந்து கடைசியா.
3 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு இரங்கல் அறிக்கை விட்டிருந்தாரு. அதுல கூட கண்டிப்பா அவருடைய மாநாடு என்ன விமர்சனங்கள் வருதுன்னு அதை பார்க்கறாருன்றத அவருடைய ஸ்பீச்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இவ்வளோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அதை பார்க்குறாரு, பார்த்து கடந்து போனார். தூக்கி வீசினதை கண்டிச்சுட்டு கடந்து போயிட்டாரு. அது சாரி கூட சொல்லலை அந்த இடத்துல கூட. இரங்கல் தீர்மானம் அறிக்கை கொடுக்குறாரு. அதற்கு பிறகாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, என்னுடைய ரசிகர்கள் கிட்ட என்னுடைய தொண்டர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்ற ஒரு அறிக்கை கூட வரல. மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். தலைவர்கிட்ட ஒரு இயல்பா ஒரு கூட்டத்துல கூட அதை அப்படி கன்வே பண்ணிடலாம். நான் பவுன்சர்கள் என்னுடைய பாதுகாப்பு தானா கூட, அவங்க எனக்காக தான் அப்படி நடத்த கூட, ஆனால் எல்லை மீறக்கூடாதுன்னு நான் கண்டிச்சிருக்கேன், அறிவுறுத்திருக்கிறேன்னு அறிக்கையோடனு மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். அதெல்லாம் பெரிய வார்த்தைங்க. எல்லா தலைவர்களும் அதை செய்யறது இல்லை. ஒரு அரங்க கூட்டத்துல விஜய் பேசி பத்திரிகைகள் அது வரணும், புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா விஜய் கிட்ட ரசிகர்கள் உஷாரா இருக்கணும். அவர் கூட்டுகிற இந்த கூட்டங்களுக்கு இந்த மாதிரி போய் எக்கி போகாதீங்க. உங்கள் உடல்நிலையும் உங்கள் உயிரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு தான் நம்ம அப்பீல் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு மேல அவங்க தலையெழுத்து. நம்ம அதுக்கு மேல கவலைப்பட்டா நம்மை விட முட்டாள் யாரும் இல்லை. நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.